ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் லோகி. ஸோ இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னடா இவ்வளோ மேக்கப்பில் வந்து கலைன்னு பார்க்குறீங்களா? இதுக்கு முன்னாடி நான் ஒரு மேக்கப் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். சேம் அதே டேலே வந்து நான் அப்படியே நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனும் வந்து நம்ம காமிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் அப்படியே அது மேக்கப்போடையே நான் எடுத்துட்டேன். அப்படியே ரிமூவ் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து காமிச்சிக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டேன். எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக ரீல்ஸில் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டரில் வந்து நிறைய ஆக்னி வந்து இருந்தது. அது வந்து நான் எப்படி கிளியர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பேர் லிங்க் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது இல்லாமல் இது எல்லாமே யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அண்ட் ரெக்வஸ்ட் மெசேஜ்லையும் இதை எப்படி யூஸ் பண்ணணும், இது எல்லாமே யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதில் வந்து நான் டீட்டெயிலாக எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் எப்படி வந்து என்னோட ஆக்னி வந்து கிளியர் பண்ணேன் அப்படின்ட்டு. அண்ட் இன்னுமே என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப ஆக்னி கிளியர் ஆயிடுச்சு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இப்போவுமே ஒன்று ரெண்டு வந்து வந்து போயிட்டு தான் இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கின் ரொம்ப வஸ்ட்டாக இருந்தது. அதுலேருந்து நான் எப்படி இந்த அளவுக்கு வந்து நான் கொண்டு வந்தேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி என்னோட ஸ்கின் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி ஆச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ஆச்சுன்ட்டு நான் வந்து கீழே வந்து பிக் வந்து ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவுமே மேக்கப் பண்ணியிருந்தாவோ இல்லை ஏதாச்சும் ஃபேஸில் நம்ம ஏதாவது லைட்டாக பேபி க்ரீமோ இல்லை மேக்கப் ஏதாச்சும் பண்ணியிருந்தாலுமே டபுள் கிளென்சிங் பண்ணணும். நான் வந்து இன்னைக்கு தான் வந்து மேக்கப்பே பண்ணியிருக்கேன்னு கூட சொல்லலாம். இப்போ உங்களுக்காக வீடியோ பண்ணி காட்டணுன்றதுக்காக நான் பண்ணியிருக்கேன். அந்த ஆக்னி டைமில் வந்து நான் என் ஃபேஸில் எதுவுமே போடல, எதுவுமே யூஸ் பண்ணல. டாக்டர் சொன்னது மட்டும்தான் யூஸ் பண்ணேன். ஃபவுண்டேஷனோ பிபி க்ரீமோ எதுவுமே நான் யூஸ் பண்ணவே இல்லை. இன்னைக்கு தான் நான் வந்து யூஸே பண்ணியிருக்கேனே. ஃபஸ்ட்டு வந்து டபுள் கிளென்சிங் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து நான் இந்த கார்னியரோட வாட்டர் நான் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா? இது வந்து இப்போ உங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணி காட்டணுன்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். அதுக்காக நான் வந்து இந்த மேக்கப் வந்து போட்டிருந்தேன். அண்ட் ஒரு 2-3 வாட்டி நான் ஒரு 2-3 வாட்டி இதில் வந்து நல்லாவே ஃபேஸை வந்து நல்லா வைப் பண்ணிக்கிறேன், க்ளீன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் நான் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் தான் ஆக்னி இருக்கிறதால இந்த ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ போய் நான் குயிக்காக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு போனி டெயில் ஒன்று போட்டுக்கிறேன். நம்மளுக்கு எப்பவுமே இதுதான் கரெக்ட். இயரிங்ஸ் அப்படியே இருக்கட்டும், இல்லை இப்போ திரும்பி நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு இயரிங்ஸ் மாற்றுற மாதிரி இருக்கும். அதனால அப்படியே இருக்கட்டும். இயரிங்ஸ் இல்லைன்னா என்னோடய ஃபேஸ் வந்து பார்க்கவே முடியாது. ஃபஸ்ட்டு நான் வந்து லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உட்காந்துட்ருக்கேன். இதான் என்னோட பிளெயின் ஸ்கின். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்கின்னு வந்து நல்லா தான் இருந்துச்சு. சடனாக எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் ஆனதும் சடனாக நியூ பிம்பிள் வந்துட்டே இருந்தது. அதே மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போது ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு போகும்போது வந்து எனக்கு அப்போ தான் வந்து ஸ்டார்ட்டே ஆச்சு. ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நான் அப்போ கூட என்ன கேட்டேன்னா, ஏன்னா நம்மளோட ஸ்கின் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும்ல. டாக்டர் வந்து நம்மளை அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்ப்பாங்க. அதனால அவங்களுக்கு நம்மளோட ஸ்கின் எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால நான் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறமே வந்து நான் டாக்டர் கிட்ட கேட்டிருந்தேன். இந்த மாதிரி வந்து ஆக்னிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஏதாவது போகலாமா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். டாக்டர் வந்து ஸ்ட்ரிக்டாக இல்லை போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு என் ஃப்ரெண்டு அங்கே ஒருத்தி வந்து ஒர்க் பண்ணுறான். அவளை வச்சு கேட்டேன், இன்னொரு வாட்டி போய் கேளு, ஜஸ்ட் ஒரு க்ரீம் ஆச்சு நம்ம பிம்பிளுக்காக போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவளுமே போய் கேட்டு வந்தா, இல்லை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தான் எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருந்தாங்க. பாப்பா எங்க ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக 2 வீக்ஸ் கழிச்சு வர சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு இன்னும் அதிகமாயிடுச்சு என்னோட ஸ்கின்னு. அப்போவுமே வந்து நம்ம தான் ஆல்ரெடி கேட்டோம்ல, சரி திரும்பி கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்கல. போகக்கூடாது, ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு நானுமே வந்து கேட்கல. அதுக்கப்புறம் ஸ்கின்னு ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம தான் பண்ணோம்ல, இந்த யூடியூப்ல ChatGPT கிட்ட இந்த மாதிரி ப்ரெக்னென்சி ஸ்கின் கேர் வந்து அஃபெக்ட் ஆகாமல் ஏதாவது வந்து சொல்லு. ChatGPT தான் எனக்கு வந்து அப்போ வந்து ChatGPT தான் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. எதுனாலுமே நான் வந்து அதுக்கிட்ட வந்து பேசி மெசேஜ் பண்ணி அதுக்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுவேன். என்ன யூஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன்.
நான் வாங்காத ப்ராடக்ட்டே கிடையாது. ஒரு வாட்டியும் அது ஒரு வாட்டியும் ஒரு ப்ராடக்ட் சொல்லும். நானும் என்ன பண்ணுவேன், சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பிரெக்னன்ட் சேஃப் ப்ராடக்ட் எல்லாம் வந்து நெறைய வாங்கியிருக்கேன். இங்க பாருங்க, இந்த செட்டாஃபில்லோட மாய்ஸ்சரைசரு, அதுக்கப்புறமா வந்து பிம்பிள்ஸ்க்கு வந்து செட்டாஃபில் மாய்ஸ்சரைசரு, அதுக்கப்புறம் செட்டாஃபில் ஃபேஸ் வாஷ் தான் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணா ஓகே பிம்பிள் வந்து செட்டில் ஆகும் போல அப்படி சொல்லி அந்த மாய்ஸ்சரைசரு, அதுக்கப்புறமா வந்து அசிலிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணோன்னா வந்து பிம்பிள்ஸும் கம்மியாகும், டார்க் ஸ்பாட்டும் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி நிறையா யூடியூப் வீடியோலையும் பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து சாட்ஜிபிடியும் சேம் இதே க்ரீம் வந்து எனக்கு சொல்லியிருந்தது. ஆனால் இது வந்து பாதி பேருக்கு இந்த க்ரீம் வந்து செட் ஆகியிருக்கு, ஆனால் எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. போட்ட அன்னைக்கே வந்து ஒரு செம்ம பர்னிங், எனக்கு ரொம்ப எரிச்சலா இருந்தது. ஆனா யாருக்குமே எங்க வீட்டுக்கு தெரியாது நான் வாங்கி போடுறது. ஏன்னா அவங்க ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லிட்டாங்கல்ல, நம்ம வீட்டுக்கும் தெரிஞ்சு போட முடியாது, தெரியாம தான் போட முடியும். எனக்கு ஸ்கின் இப்படி ஆனது என்னால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. நம்ம ஏதாவது பண்ணி சரி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரியே தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கின் கலர் வந்து மாறல, அப்படியேதான் இருந்தது. பிம்பிள்ஸ் மட்டும் தான் அதிகமாகிட்டே வந்தது. அப்ப வந்து நான் இந்த க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணேன். இந்த க்ரீம் போட்டதும் நிறைய வந்துச்சு பிம்பிள்ஸ். அடுத்த நாள் பாக்குறேன் அப்படியே ஒயிட் கலர்ல, அப்படியே ஒயிட்டா அந்த ஒயிட் பஃப் பிம்பிள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு பிம்பிள் வந்து அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாவே ஒரு மாதிரி அம்மை போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆனதும் ஐயோ என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த க்ரீம் போடுறது அப்படியேதான் இருக்கு பாருங்க. ஒரு நாள் தான் நான் போட்டேனே, எனக்கு அடுத்த நாளே வந்து வந்துருச்சு. அது வந்து நம்மளுக்கு அந்த டைம்ல ஹார்மோன் அப்படி இருக்குன்றதால அந்த க்ரீம் செட் ஆகலையா என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு செட் ஆகல. ஆனா பாதி பேருக்கு வந்து இந்த க்ரீம் நல்லாவே செட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போட்டதும் வந்துருச்சு. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போனோம்னா வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க பாத்தீங்களா, அங்க போயிருந்தேன். எனக்கு ஹாஸ்பிட்டல் போக பிடிக்காது, வெளியே போக பிடிக்காது, எங்கேயுமே போக பிடிக்காது. எல்லா இடத்துலயும் என்ன கேட்பாங்க, என்ன ஸ்கின் இப்படி ஆயிடுச்சு, என்ன உனக்கு இப்படி ஆயிடுச்சு. நம்மளே ஆல்ரெடி அந்த ஒரு டென்ஷன்ல ஆல்ரெடி நம்ம இருப்போம். டாக்டர் அதுக்கப்புறமா ஒரு டேப்லெட் அது வந்து மார்னிங் அண்ட் நைட் வந்து யூஸ் பண்ண சொன்னாங்க. அந்த டேப்லெட்ல வந்து ஆக்னி வரும், சில ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகாது அந்த டேப்லெட் அப்படின்னு சொல்லி அப்புறம் டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓகே அப்படின்ற மாதிரி எங்க வீட்டுல இருக்கிறவங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. சில பேர் நார்மலா பாக்குறவங்க எல்லாம் கூட இன்னும் ஸ்கின் இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்குன்னு கேட்கும்போது எனக்கு இன்னும் வந்து அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்ற அந்த மாதிரி ஆயிடுச்சு. வெளியே போனாலே எல்லாரும் நம்மள கேட்பாங்களே அப்படின்ற ஒரு இதுவே ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்மளே வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ல இருப்போம், இதுல வந்து இன்னும் அவங்களாம் வந்து கேட்பாங்களா, ஐயோ என்னடா இவங்களுக்குலாம் வந்து நம்ம இப்படி சொல்லணுமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, அந்த ரிஜிஸ்டர் பண்ண போனப்போ அங்க நிறைய சிஸ்டர்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, ஒரு சிஸ்டர் மட்டும் கேட்க மாட்டாங்க. ஒருத்தவங்களாம் நம்மள பார்க்கும்போது என்னம்மா உன் ஸ்கின் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்பாங்க. அதுல வந்து ஒரு அக்கா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க, அதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து இது யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்குமா. அந்த டைம்ல வந்து பிரெக்னன்சில வந்து ஆயில் வந்து ரொம்ப ஆகும் போல நம்மளோட ஸ்கின்னு. எனக்கு வந்து ஸ்கின் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஆயில் ஆகும். ஆயில் ஆகுனாலே நார்மலா பிம்பிள்ஸ் வரும்ல, அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு இருந்தது. அப்புறம் அந்த அக்கா வந்து சொன்னாங்க, இது யூஸ் பண்ணு, இது வந்து உனக்கு வந்து ட்ரைனஸ் கண்ட்ரோல் பண்ணி பிம்பிள் வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுவுமே நான் யூஸ் பண்ணேன், இதுவுமே எனக்கு ஒர்க் ஆகலை. இது யூஸ் பண்ணி ஸ்கின் ட்ரை ஆச்சே தவிர ஆக்னி வந்து புதுசா வந்துட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே நம்ம வந்து டாக்டர் கிட்ட போலாம், என்னோட டாக்டர் கிட்ட கேட்காம நம்ம டாக்டர் கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு அவங்க வந்து ஒரு க்ரீம் கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் எப்பவுமே எனக்கு ஏதாவது நார்மலா ஒரு ஆக்னி வந்துச்சுனாலே நான் அந்த டாக்டர் கிட்ட தான் போவேன். ஏதாச்சும் ஒரு குட்டி குட்டி பம்ப்ஸோ இல்ல பிம்பிளோ ஏதாவது வந்தாலே அவங்க கிட்ட போனா எனக்கு கரெக்டா செட் ஆயிடும். அதனால அந்த ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, இப்போ வந்து பிரெக்னெண்டா இருக்கனால என்னால மெடிசன் எதுவும் டேப்லெட் எதுவும் கொடுக்க முடியாது, நான் வேணா இந்த க்ரீம் வேணா ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதுவுமே வந்து கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும், இதுக்கப்புறம் உனக்கு ரிவ்யூ டேட் கிடையாது, இதுக்கப்புறம் நீ வந்து பேபி எப்போ வந்து டெலிவரி ஆகுதோ அதுக்கப்புறமே நீ வா, இதுக்கப்புறம் உனக்கு க்ரீம் மாத்தி நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரே க்ரீமை கொடுத்து எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த க்ரீம் போட்டதுக்கு அப்புறம் இருக்கிற பிம்பிள்ஸ் இன்னும் எனக்கு வந்து அதிகமாயிட்டு அந்த க்ரீமே நான் தூக்கி போட்டேன். எனக்கு டென்ஷன் ஆகி தூக்கி போட்டேன் அந்த க்ரீமே.
இன்னும் வந்து பிம்பிள்ஸ் அதிகமாயிடுச்சு. ஐயோ! என்னடா நம்ம போற டாக்டர் கிட்ட போயே நம்மளுக்கு வந்து செட் ஆகலையே அப்படின்னு சொல்லி, இன்னும் அது வேற ஒரு டென்ஷன். அதுக்கப்புறம் திரும்பி வந்து ChatGPT கிட்ட கேட்போம் அப்படி சொல்லிட்டு, அதுகிட்ட கேட்டா நியாசினமைட் சீரம் வந்து யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தது. அதுக்கு வந்து நான் இந்த டோனரும் நியாசினமைட் சீரம் வாங்கியிருந்தேன். சேம் இதே பிராண்ட்ல நியாசினம் ப்ளம்மோட நியாசினமைட் சீரம் இருக்கும்ல, அது வந்து நான் வாங்கியிருந்தேன். அதுவுமே எனக்கு செட் ஆகல. அது போட்டுமே அடுத்த நாள் காலையில ஃபுல்லா அப்படியே வந்துருச்சு. அது போட்டப்ப எங்க அம்மா பார்த்துட்டாங்க. நேத்து நீ போட்டல அதனால தான் பாரு திரும்பி புதுசா உனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும், ஓகே நம்ம இதுக்கப்புறம் எதுவுமே போட வேணாம் அப்படின்ட்டு விட்டேன். அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட பாப்பா பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அப்புறம் அந்த டாக்டர் என்ன பண்ணாங்க, என் ஸ்கின்னை பார்த்துட்டு அவங்களே, இல்ல நீ தயவு செஞ்சு ஸ்கின் டாக்டர் கிட்ட போயிடு. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களே வந்து சொல்லிட்டாங்க, நீ வந்து ஸ்கின் டாக்டர் கிட்ட போ, இது வந்து இப்படியே விட்டினா ரொம்ப ஸ்கார் ஆயிடும், ரொம்ப மார்க் ஆயிடும். ஆல்ரெடி ஆயிடுச்சு, எனக்கு ஸ்காராவே ஆயிடுச்சு. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப ஓப்பன் போர்ஸ் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீ வந்து போ அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி போனதுக்கு அப்புறம் இந்த டாக்டர் கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப ப்ராப்பரா வந்து மெடிசன் வந்து கொடுத்தாங்க. க்ரீமும் கொடுத்தாங்க, டேப்லெட்டும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு சென்ட் பண்ணிட்டு டேப்லெட்டா இருந்தாலும் சரி க்ரீமா இருந்தாலும் சரி எனக்கு அனுப்பிவிட்டு யூஸ் பண்ணலாமா இல்லையான்றதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாப்பா பார்க்குறாங்களா அந்த டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு அனுப்பி விட்டு யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க ஓகே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களும் டேப்லெட் வந்து ரொம்ப நாளைக்குலாம் கொடுக்கல, 3 டேஸ்க்கு 5 டேஸ்க்கு அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அந்த டேப்லெட்லாம் போட போட தான் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகுச்சு. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் வந்து எனக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 2 டேப்லெட் கொடுத்தாங்க. 3 டேஸ்க்கு ஒரு டேப்லெட்டு, ஒரு 5 டேஸ்க்கு ஒரு டேப்லெட்டு. அதுக்கப்புறம் இந்த ஒரு க்ரீம், இது வந்து நான் வந்து உங்களுக்கு ரீல்ஸ்ல வந்து லிங்க்ல வந்து பண்ணி போட்டிருப்பேன். இந்த க்ரீம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சன்ஸ்கிரீன், அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் வாஷ், இது 3, அப்புறம் வந்து இந்த மாய்ஸ்சரைசர், இது 4 தான் எனக்கு கொடுத்தாங்க. இதுல வந்து இந்த க்ரீம் தான் வந்து பிம்பிள்ஸ் எங்க இருக்கோ அங்க மட்டும் வந்து வைக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து நைட் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு இந்த க்ரீம் வந்து நைட் அப்ளை பண்ணணும். ஃபேஸ் ஃபுல்லா கிடையாது, உங்களுக்கு பிம்பிள்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க வந்து அப்ளை பண்ணணும். இது வந்து பிரெக்னன்சில சேஃப், ஓகேங்களா, பயப்பட வேண்டாம். ப்ரெக்னெண்டா இருக்கவங்க என்ன மாதிரி அஃபெக்ட் ஆகியிருந்தீங்கன்னா இது யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் உங்க டாக்டர் கிட்ட ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த க்ரீம் அப்ளை பண்ணிட்டு லிப் பாம் யூஸ் பண்ணிட்டு நான் வந்து தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் நிறையலாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன், ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் தோணுச்சுன்னா யூஸ் பண்ணுவேன். ஆனால் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இந்த டார்க் ஸ்பாட்டு பிக்மெண்டேஷன் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகி இருந்திருக்கும். எனக்கு வந்து சோம்பேறித்தனத்தால் நான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணல அவ்வளோவா. மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணோம் மார்னிங். இதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த 4 ப்ராடக்ட் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அடுத்த மந்த் வர சொல்லுவாங்கல்ல, அடுத்த மந்த்துக்கு தான் வந்து சேம் ப்ராடக்ட் எல்லாமே சேம் தான், இந்த ப்ராடக்ட் எல்லாமே தான் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. புதுசா வந்து இந்த விட்டமின் சி சீரம் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. நான் வந்து கேட்டிருந்தேன், மேம் எனக்கு வந்து டார்க் ஸ்பாட்டு அப்படியே இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கு, எனக்கு அதுக்கே ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து இந்த விட்டமின் சி சீரம் கொடுத்துருந்தாங்க. சேம் அதே ஃபேஸ் வாஷ் நைட்டு யூஸ் பண்ணிட்டு விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் பிம்பிள்ஸ் இருக்கோ அதில் வந்து நான் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணுவேன். இவ்வளோதான் என்னோட நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இந்த ஃபேஸ் வாஷ் நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் அவ்வளோவா வெளியெல்லாம் போக மாட்டேன். ஆனால் வெளியே போகணுனாலுமே சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம வீட்டில் இருந்தாவே நார்மலாக யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது ஆனால் வந்து நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப ரேராக தான், ஒரு நாள் விட்டு அப்படி தான் நான் யூஸ் பண்ணுவேன். மார்னிங் வந்து நீங்கள் மார்னிங்குமே கூட இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும். இதுவுமே வந்து ப்ரெக்னென்சியோட சேஃப் தான், ப்ரெக்னென்சி டைமில் சேஃப் தான் இது. அதுக்கப்புறமா வந்து மார்னிங் நான் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் மார்னிங். எனக்கு இதெல்லாம் வந்து போடுறதுக்கே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும். சரி அது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கின் வந்து சரியாகிட்டே வரும்போது நம்மளுக்கு என்ன தோணும், சரி ஓகே இதோட போதும் அப்படின்ற மாதிரி ஆகிடும்ல, அப்படிதான் எனக்கு ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து மார்னிங் வந்து சன்ஸ்க்ரீன் தோணும் போது நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ஃபேஸ் வாஷ் மட்டும் நான் கரெக்டாக யூஸ் பண்ணேன். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
உங்களுக்குன்னு தனியா டவல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பில்லோ கவர் வந்து மாத்திட்டே இருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு எப்பப்பலாம் வந்து பிம்பிள் இன்னும் அதிகமாகுது, நான் எப்போ வந்து நோட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்சி ஸ்டார்ட்டிங் டைம்ல வந்து டீ நெறைய வந்து குடிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு கிரேவிங்ஸ் இருந்தது. அப்பப்போ டீ குடிச்சிட்டே இருப்பேன் நானு. ஜங்க் ஃபுட்லாம் நான் சுத்தமா எடுத்துக்கவே இல்ல. டாக்டர் வந்து அவுட் சைட் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு அதனால பிம்பிள் வரதுக்குமே சான்ஸ் கிடையாது. ஆனா வந்து நான் டீ வந்து நெறைய குடிச்சேன். சரி ஓகே நம்ம எதுல மிஸ்டேக் பண்றோம் அப்படின்ட்டு பார்த்தா, டீ வந்து ஒரு ஒரு 1 வீக் கம்மி பண்ணி பார்த்தேன். அதே மாரி கம்மியாச்சு. அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குடிக்கலாம் அப்படின்ட்டு குடிப்பேன். திரும்பி அது மாரி அதிகமாச்சு. அந்த மாரி நீங்க அதுலயுமே வந்து உங்க ஃபுட்டுலயும் நீங்க வந்து பாருங்க. நீங்க எது அதிகமா எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாரி பாருங்க. அத பார்த்துட்டு அதையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மூச்சு வாங்குது. அவ்வளோதான். இப்ப வந்து கிளியரா ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்றேன். ஆ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து சீரம் அப்ளை பண்ணிட்டு, செகண்டு சீரம் அப்ளை பண்ணிட்டு, அந்த பிம்பிள் கிரீம் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பிம்பிள் இருக்கோ அங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் சேம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு, மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு, சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. அகைன் இந்த ப்ராடக்ட் லிங்க் வேணும்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அவ்வளோதான் கைஸ். இவ்வளோதான். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆகிட்டே வருது. ஆஃப்டர் டெலிவரி வந்து கிளியர் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆவலனாலும் நான் ஏதாவது பண்ணி ஸ்கின் டாக்டர் கிட்ட போய் இதுக்கு மேல நம்மளால கட்டுப்பட முடியாது. ஆக்கிடுவேன். நான் வந்து என் ஸ்கின்னை எப்படியாச்சும் வந்து நான் கிளியர் ஆக்கிடுவேன். அவ்வளோதான் கைஸ். இதுதான் நான் வந்து யூஸ் பண்றது. டேப்லெட் வந்து நான் வந்து உங்களுக்கு என்ன டேப்லெட் யூஸ் பண்ணன்றது சொல்லலை. ஏன்னா அது வந்து எனக்குமே அது வந்து பார்த்து பார்த்து தான் கொடுத்தாங்க. ஏன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால வந்து டைரெக்டாக நம்ம டேப்லெட்லாம் போட்டால் பேபிக்கு அஃபெக்ட் ஆகும்னு சொல்லி எனக்கு பார்த்து பார்த்து தான் கொடுத்தாங்க. அதனால நான் வந்து டேப்லெட் மட்டும் சொல்லலை. க்ரீம் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு மேலே அப்ளை பண்ணுறதுனால பேபிக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்ககிட்டயே நான் வந்து சொல்லிட்டேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னா சேஃபாக நீங்கள் யார் வேணா யூஸ் பண்ணலாம். சப்போஸ் என்ன மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருந்து இந்த மாதிரி ஆக்னி வந்து இருந்திருந்தா நீங்கள் வந்து டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இல்லை இன்ஸ்டாவில் எனக்கு ரெக்வஸ்ட் மெசேஜில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மூச்சு வாங்குது எனக்கு, என்னால் பேசவே முடியல. அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுன்றதை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் அடுத்தது பிக்குமே வந்து அட்டாச் பண்ணுறேன். ரொம்ப ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் காய்ஸ். நிறைய நான் வந்து சொல்லலை. நான் அழுவாத குறையே இல்லை. என் ஸ்கின்னை நினச்சி என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். என் பழைய வீடியோஸ்லாம் வச்சு பார்ப்பேன். ஐயோ இதுலலாம் ஸ்கின் இப்படி இருக்கே, நம்ம இப்படி பண்ணிட்டோமே, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்கின் ஆனது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு வாட்டியும் ஸ்கேன் போகும்போது பயமாக இருக்கும். நம்ம பாப்பா நல்லா இருக்குமா, நம்ம பாப்பா ஹெல்த்தியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும். எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஒரு ஸ்கேன்லேயுமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஸ்கேன் வந்து அனாமலி ஸ்கேன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் 20th எடுக்க சொல்லியிருக்காங்க. அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னோட பாப்பா நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி வருமா இல்லை அதுக்கப்புறம் வருமானு எனக்கு தெரியல. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராடக்ட்டு நான் சொன்ன மாதிரி கரெக்டாக சேஃபாக யூஸ் பண்ணுங்க. அண்ட் உங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. ஓகே பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து எதுவுமே வந்து ப்ரொமோஷன் கிடையாது. இது எல்லாமே எனக்கு வந்து டாக்டர் வந்து சொன்னது அப்படியே வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். இதனால எனக்கு எந்த கமிஷனும் வரப்போறது கிடையாது. என்ன மாதிரி யாராச்சும் வந்து அஃபெக்ட் ஆகியிருந்தீங்கன்னா, ஏன்னா என்னோட சுச்சுவேஷன்ல இருந்திருந்தா அது வந்து தெரிஞ்சிருக்கும். என்னோட சுச்சுவேஷன்ல யாரும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி ஆக்னி எல்லாம் கிளியர் ஆகும். இந்த ப்ராடக்ட்லாம் ப்ரொமோஷன் இல்லாம உங்களுக்கு எல்லாமே எனக்கு என்ன டாக்டர் வந்து கொடுத்தாங்களோ நான் அப்படியே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.